அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீண்டும் சட்டமன்றம் கூடியுள்ளது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்ன தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாணை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை, அதை மறுபடியும் தீர்மானமாக கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், இந்த மாதிரி பொது அமைப்புகளுடைய நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கான தீர்மானம் நிறைவேறி அதுக்கான அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது. அதோடைய ப்ரூஃபை நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த மறுபடியும் இவர் தீர்மானம் நிறைவேற்றுறாரு. இந்த புலி படம் வந்தப்போ விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, புலியை தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, புலி தாண்டா ஏற்கனவே தேசிய விலங்குன்னு சொன்னாங்க, அதை நம்பலை. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே இருக்குது. ஓரமாக இருந்த குப்பையை எடுத்து ஓரமாக போட்டார் புஷி ஆனந்த். ஏற்கனவே அமலில் உள்ள திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தினார் முதலமைச்சர் விஜய்ன்ற செய்திகள்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஏற்கனவே இருக்குது, அதை ஸ்டிக்கர் ஒட்டி என்னமோ இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி. இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணிந்து பயணிப்பது கட்டாயம் எனும் நடைமுறையை அமல்படுத்தினார் விஜய் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை மீண்டும் மீண்டும் வந்துட்டு நம்ம இவர் தான் புதுசாக செய்கிறான்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு புதுசாக எதுவும் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது மாதிரி கண் தொடைப்பு, இப்போ தமிழ்தாய் வாழ்த்து இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 3வது இடத்துல, கடைசி இடத்துல பாடப்பட்டது. அதுக்கு ஒரு கண் தொடைப்புக்காக இப்போ இந்த தீர்மானம் ஏற்கனவே இருக்கையா, அது எதுக்கு மறுபடியும் கொண்டு வரீங்க? இதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன் விவகாரத்துலேயும் தீர்மானம் கொண்டு வர போகிறோன்னு சொன்னாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் தீர்மானம் போட்டாச்சு கடந்த டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு. இன்னும் திருத்தப்பட்ட மசோதா வரவே இல்லை. அதுக்குள்ளே என்ன தீர்மானம் கொண்டு வர போறீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். நம்ம இந்த தாவேக அரசுக்கு உண்மையிலேயே தைரியம்னு ஒன்று இருந்தால் என்ன தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா, நாங்கள், அதாவது தமிழக அரசாங்கம், தமிழ்தாய் வாழ்த்தை தவிர வேற எந்த பாடலையும் முதல்ல பாட மாட்டோம், தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல, அதை தாண்டி நாங்கள் வேறு எதுவும் பாடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வரணும். தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கும் தமிழ்தாய் வாழ்த்தை தவிர வேற எதுவுமே பாட மாட்டோம்னு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி, காலேஜ் படிக்கிறப்பவும் சரி, எங்கே பார்த்தாலுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை தான் நம்ம பாடிடுவோம். அதில் எந்த மாற்றமுமே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். அதை 2021 அரசாணை வர்றதுக்கு பிறகாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடிலாம் மரபு தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மரபை மீறினது, அரசாணையை மீறினது எல்லாமே இந்த தாவேக அரசாங்கம் தான். அந்த மரபே மாறி போய் நம்ம பார்த்தது தாவேக ஆட்சியில் தான். இன்றைக்கி இவங்க நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண் துடைப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. காவிரி விவகாரத்தில் நம்ம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு சொன்னாங்க. சம்மந்தமே இல்லாமல் டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் தமிழ்தாய் வாழ்த்தை தாண்டி வேறு எதுவுமே பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வரலாம்ல? அதை பண்ணாமல் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் அப்படின்ற தீர்மானம் ஏற்கனவே இருக்கிறத திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எதுக்காக கொண்டு வராங்க, இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறாங்கன்னா, விஜய் தான் இதெல்லாம் பண்ணுறாரு, இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் எதுவுமே பண்ணலை, திமுக எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் விஜய் இதை கொண்டு வராரு. விஜய் இந்த தீர்மானத்தை கொண்டு வராரு. திரும்ப திரும்ப அதையே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எல்லாம் பண்ணியாச்சு, இவர் தான் எல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீர்மானம் கொண்டு வர்றது, வாய்மொழி உத்தரவுகள், இதை மாதிரி என்ன பண்ணாலுமே திரும்ப திரும்ப விஜய் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முதல்ல விஜய் தான் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய நிறைய தற்குறிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்ணுறாங்க. அதையும் நிறைய பேர் நம்புகிறாங்க. விஜய் தான்ப்பா இதை முதல்ல பண்ணுறாரு, இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் எதுவுமே கொண்டு வரல தமிழ்நாட்டுக்கு, இவர் தான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்காக. விட்டால் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தார் முதலமைச்சர் விஜய் அப்படின்லாம் கூட சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல். எல்லாமே இவங்க தான் பண்ணாங்கன்ற மாதிரி. கலிகாலம் சிக்கிட்டு தவிக்கிறோண்டா சரவணா. அமலில் இருக்கிறத அமல்படுத்துறதுல பயங்கர கில்லாடிகளுங்க தாவேகாரங்க. வேற புதுசாக ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே தூத்துக்குடியை ஹார்பர் சிட்டியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார் ஒரு அமைச்சர். எல்லாமே ஏற்கனவே இருக்கிறத இவங்க புதுசாக திருப்பி பண்ண போகிறாங்களாம். சரி, இப்போ சட்டமன்ற நிகழ்வுகள் சிலவற்றை நாம் பார்ப்போம். சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஒரே ஃபன்னாக தான் இருந்திருக்கு. மீண்டும் மீண்டும் தாவேக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டே தாங்க இருந்திருக்கு இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து ஒரே சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அவருக்கு ஒரே ஜாலியாக இருந்திருக்கு போல், என்னன்னு தெரியல. இப்போல்லாம் கொஞ்சம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கார். வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னன்றதை நம்ம பேச வேண்டாம். அது கொஞ்சம் இதுவாக போகும், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். சரி, என்னமோ நடந்திருக்கு. இப்போ சட்டமன்றத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். முதலாவதாக நம்ம திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு எந்திரிச்சு பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகள் போராட்டமே இல்லை, விவசாயிகள் யாருமே போராடவில்லை அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். விவசாயிகள் போராடாமலே தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க அப்படின்றத தெரிவித்ததும், எதிரில் இருக்கக்கூடிய நம்ம பல கட்சி தாவன நிர்மல்குமார் இருக்கார் பாருங்க, அவர் எந்திரிச்சு பதில் சொல்கிறார். அதுக்கு என்ன ரிப்ளை சொல்கிறாரு, அதுக்கு நம்மளுடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்றதை பாருங்க. ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே குண்டாஸ் போட்ட அரசு போனது அரசு. அவர் எந்த போராட்டம் தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. செருப்படி வாங்குறதுக்குன்னே மெனக்கட்டு கிளம்பி வருவாங்க போல இருக்கு. ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. இதை விட தெளிவாக எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுன்றது தெரில. திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகள் வந்துட்டு நெல் விலை ஏற்ற சொல்லி போராடலை எங்கேயுமே. நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறார் இல்லையா, குண்டாஸ் போட்டாங்க விவசாயிகள் மேலேன்னு, அது வந்து நெல் விலையை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அந்த மாதிரிலாம் போராட்டம் கிடையாது. அது வந்து சிப்காட் நில ஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம். அது வந்து அண்ணாமலை இருக்கார்லையே, அவருடைய தூண்டுதலின் பெயரால் நடந்த ஒரு போராட்டம். அதை தான் எடுத்துகிட்டு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஃபார்வர்டு மெசேஜ் பாருங்கள், திமுக ஆட்சி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டது அப்படின்றது எப்படி இவருக்கு தெரிஞ்சது, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு? எப்படின்னா, அப்போ இவர் ஒரு பக்க ஆர்எஸ்எஸ் சங்கியாட்டு இருந்தார். அப்போது சட்டமன்றத்தில் நம்ம பதிலடி கொடுக்குறோம், நம்ம கெத்து காட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு பேசி பல்பு வாங்கிட்டாப்புலங்க. தாவேக்கா ஆட்சி பல்பு வாங்குது பாருங்க, இதில் ஒரு தினம் ஒரு 10 பல்பு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பல்பு காணொலியாக நிறைய போட்டுடலாம். பல்பு கண்டென்ட். இன்னைக்கு இந்த பல்பு, அடுத்த 2வது பல்பு, 3வது பல்பு, தினமும் ஒரு 5-10 பல்பு வாங்கிடுறாங்க. அடுத்ததான் நம்ம வன்னியரசு அவர்கள் முழு நேர விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியாக மாறிவிட்டார் இல்லையா. அவர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சபாநாயகருக்கு பேர், அவருடைய பேர் பார்த்திங்கன்னா ஜேசிடி பிரபாகர் இல்லையா. அதுக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்கள், உண்மையிலே நீங்கள்லாம் மிரண்டு போயிடுவீங்க. ஒரு மாதிரியாக இருக்குங்க, பார்க்கவே முடியலைங்க. இங்கே பாருங்கள், எப்படி வந்து என்ன வார்த்தை உபயோகிக்கிறதுன்னு கூட தெரில. சரி பாருங்கள். இருக்கிறார்கள். நாம் இந்த சூழலில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறைய நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டீங்க, போதும். ஏன்னா மற்றவர்கள்லாம் பேச நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். மாண்பு அமைச்சர் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களே இதை வந்து தடுக்கலாமா? இல்லை, அந்த பேர் கொண்டவர் இல்லை, மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள் எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், இல்லை எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை பிரபாகர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். மேதகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரைக்கு நீங்க தடை போடலாமா? மேதகு பிரபாகரனா? அவரு பேர் பிரபாகரன் கூட கிடையாது, அவர் பேர் பிரபாகர், ஜேசிடி பிரபாகர். எப்பேற்பட்ட காக்கா பிடிக்கிறாங்க பாருங்களேன். சோஃபா ஒரு ஆளை எப்படியெல்லாம் மாத்துது பாருங்க. மேதகு பிரபாகரன் அவர்களே, என் பேச்சுக்கு நீங்க தடை போடலாமா? உங்க பேர் வந்து மேதகு பிரபாகரனுடைய பேர் அப்படின்னு கிரிஞ்சு, 1ஆம் நம்பர் கிரிஞ்சு பண்றாருங்க. ஐயோ, எப்படிங்க இப்படியெல்லாம் மாறி விட்டாங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்க. உண்மையிலே இவங்கெல்லாம் இப்படி ஆகுவாங்க அப்படின்றத கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. காலம்தான் எவ்வளவு கொடியது. இப்போ இந்த விசிகா கட்சியில் 2 பேருக்கு தான் போட்டியே. யாருக்கெல்லாம் அப்படின்னா, நம்ம பேராசானுக்கும் நம்ம வன்னியரசு அவர்களுக்கும். தாவேக்காவுக்கு யார் அதிகமாக ஜால்ரா போடுறது அப்படின்றதுல இவரா அவரா 2 பேருமே டஃப் காம்படிஷன். இவர் என்னன்னா சோஃபாவுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, எஸ் ஃபார் சமூக நீதி, ஓ ஃபார் ஆர்கனைஸ்ட் ஆக்ஷன், எஃப் ஃபார் இது இதுன்னு என்னெல்லாமோ பேசுகிறாரு. ஐயோ தலை சுற்றுது அவர் பேசுகிறத பார்த்தா. நம்ம வன்னியரசு அவர்கள் இன்னொரு பக்கம் நம்ம திருமாவளவன் அவர்கள் பார்த்தாக்க, பாஜகவை ஏன் வந்து தாவேக்கா பேச மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், அதான் நாங்கள்லாம் பேசுகிறோமே அப்படின்ற மாதிரி இவர் முன்னுக்கவே அடியெல்லாம் வாங்கிட்டு நிற்கிறாப்புல. தரமான சம்பவங்க, தரமாக இருக்காங்க. விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளே தோற்றுருவாங்க. விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய அப்படியே பரம்பரை ரசிகர்கள் கூட தோற்று போயிடுவானுங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ என்னன்னா மேதகு பிரபாகரன், அடடா அருமை. ஆனால் உண்மையிலேங்க சோஃபா சூப்பராக வேலை செய்யுதுங்க. இந்த தேர்தல்ன்றது
இந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாதுன்றதை தெளிவாக புரிய வச்சிருச்சுங்க இந்த தேர்தல். அருமை அருமை. என்னமா பேசுகிறாங்க, உண்மையிலே இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லைங்க இவங்கெல்லாம். அடுத்தது நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அவர் தான் இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் தி மேட்ச். தாவேக்காவை ரேக்கிங் பண்ணி தள்ளியிருக்காப்புல பயங்கரமா. மாணவ உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவை குறிப்பிட்டு நிற்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி ஆட்சி இன்னும் சொல்ல போனா இல்ல அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் முட்டு கொடுக்கறது அப்படின்ற வார்த்தையை மட்டும் அவை குறிப்புல இருந்து நீக்க போறாங்களா? இன்னும் அது என்ன பயன்படுத்தக்கூடாத வார்த்தையா? இதுவே தாவைக்காரங்க பயன்படுத்தி இருந்தா அப்படியே விட்டுருந்துருப்பார்ல நம்ம சபாநாயகர். வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரியே இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வருன்னு வறுத்து எடுத்துட்டாருங்க. இன்னைக்கு ஷோவை ஸ்டீல் பண்ணது யாருன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தான். தரமான சம்பவம். அடுத்தது பாருங்க, அறநிலைத்துறை அமைச்சருக்கு இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்ட விடாது. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்து ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க வந்து ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். அவர் எவ்வளவு அழகா பேசினாரு. நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இடையில எழுமி அவரும் காமெடி பண்றாருன்னு நினைச்சிட்டு டக்குன்னு அது கிரிஞ்சாக்கி விட்டுட்டாருங்க. அவர் எவ்வளோ அழகாக பேசினார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். அறநிலைத்துறை அமைச்சரை சாமி அமைச்சர் வந்துட்டு ரீல்ஸ் கண்டென்ட்டில் கரெக்டாக அடிச்சு விட்றாரு. அது உண்மையாக பொய்யோ அதெல்லாம் தெரியாது, அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்றாங்க. இதை வச்சு தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வச்சு புட்டுன்னு வச்சுட்டாப்லங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பொய் பேசி வசமாக சிக்கிட்டாப்ல. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்க கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவர் சொல்லிக் கொள்வது 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன் சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள் சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள் சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயில இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு 1 லட்சம் மெட்ரிக் டன்னை நெல்லை சேமித்து வைப்பதற்காக போற போக்கில் பொய் சொல்லிட்டு போயிடலாம் சட்டமன்றத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க தாவேக்கா. பொது இடத்துல அவங்க கட்சி கூட்டத்துல எல்லாம் தாவேக்கா வந்துட்டு பொய்யா பேசி பொய்யெல்லாம் கக்கிக்கிட்டு போற மாதிரி சட்டமன்றத்திலே நம்ம பொய் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பொய்க்கும் எதிரில் திமுக கொடுக்கக்கூடிய பதிலடின்றது இருக்கு பாருங்க. திருப்பி இவங்களால எந்திரிச்சு பேசவே முடியல. இப்போ எதிரில இருந்து இப்படி ஒரு பதில் வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து அவங்ககிட்டே வரணும்ல, தாவேக்கா கிட்ட இருந்தும் எந்திரிச்சு பதில் சொல்லணும்ல. ஆனால் அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை வந்து கொடுத்துருக்காங்க, இதை பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பேசிக்கிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கு மேலே பேசுறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. தெரிஞ்சால் தானே பேசுவாங்க. இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ தாவேக்கா பேசுறது பாருங்க, இப்போ அமைச்சர் ரமேஷ் பேசியிருக்காரு பாருங்க, அதை தனியாக கட் பண்ணி அப்படியே வந்து பின்னாடி பிஜிஎம் போட்டு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக சதற விடுவானுங்க. ஆனால் அதுக்கு திமுக கொடுத்த பதிலை வந்து எவனும் பரப்ப மாட்டான், எவனும் அதை பற்றி பேச மாட்டான். ஒன் சைட் ஆஃப் தி காயின் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேருது, அனதர் சைட் ஆஃப் த காயின் மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அதை தான் நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார். நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சிங்க, நீங்கள் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்கன்றதை இப்போ தான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறாரு. ரீல்ஸ் போட்டே ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, அது உண்மையோ பொய்யோ, ரீல்ஸ் போட்டு எப்படியோ ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா முழுக்க அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. தாவேக்காவே அங்கே வச்சு அம்பலப்படுத்துகிறாங்க. ஆனாலும் எப்படி வெக்கமே இல்லாமல் நிமிர்ந்து நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் இவங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சைடை மட்டும் தான் காட்டுவாங்க, இன்னொரு சைடை காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் காட்டி
அவங்க நரேட்டிவ் செட் பண்ணி ஆட்சியை பிடிச்சது. ஆகவே இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் பார்த்துருப்போம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.